எப்பவுமே தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டும். விபூதியை எடுத்து சின்ன கீற்று மாதிரி நெத்தியில ஒட்டுச்சோ ஒட்டுலையோ அப்படிங்கிற மாதிரி பூசுறதுல பலன் இல்லை. உண்மையாகவே மனதில் அகங்காரம் மாயை இல்லாதவர்கள் தான் நெற்றியிலே நெற்றி நிறைய திருநீர் பூசுவார்கள். மனதில் கொஞ்சம் சலனம் இருந்தாலும் மாயை அவர்களை சூழ்ந்திருந்தாலும் நெற்றி நிறைய விபூதியை பூச முடியாது. அது ஏன் அவ்வளவு அவசியமா அப்படின்னா, சித்த மருத்துவத்திலும் சரி ஆன்மீகத்திலும் சரி விபூதி அப்படிங்கிறது தனிப்பெரும் மகத்துவத்தை பெற்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நாடாளும் மன்னனும் கடைசியில் பிடி சாம்பல் தான் அப்படிங்கிறத எப்போதுமே நம்ம மனதில் வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அப்படி மனதில் இருந்தது அப்படிங்கும் போது பெரிய ஆட்டமெல்லாம் ஆட மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஆடுற ஆட்டம் நான் அப்படிங்கிற அந்த கர்வத்தினால் ஆடுகின்ற ஆட்டம். நாம் என்ன ஆட்டம் போட்டாலும் கடைசியா பிடி சாம்பல் கூட மிஞ்சாது அப்படிங்கிற அந்த தாற்பயம் அந்த விபூதியை தொடும்போதெல்லாம் வரும். இன்னும் சில கிராம ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா அந்த அடுப்பு சாம்பலை தான் விபூதியாக அல்லது பிரசாதமாக கொடுக்கின்றன. அந்த இயற்கை முறையில் செய்கின்ற விபூதிக்கு மகத்துவம் அதிகம். நெற்றியில் இருக்கக்கூடிய நீர்களை இழுக்கக்கூடிய அந்த தன்மை உண்டு. அப்போ அந்த தலைவலி மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வராது என்பது நமக்கு பெரியவர்கள் எடுத்து கூறுவது நல்லா தெரிஞ்சுக்கணும். சரி, இன்னொரு விஷயம் நம்ம ஏற்கனவே சொன்னோம், மனதில் அகங்காரம் மாயை இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் உங்களால் நெற்றி நிறைய திருநீரை பூச முடியாது. சில ஐதீகங்கள் உண்டு. இந்த விரலில் எடுக்க வேண்டும், இப்படி தரிக்க வேண்டும் என்பதெல்லாம் சாஸ்திர நடையிலே நமது பெரியோர்கள் நமக்கு சொல்லி கொடுப்பது. சிவனின் மீது அன்பு மிகுதியில் இருப்பவர்களுக்கு சாத்திரமும் கிடையாது, எந்த உங்களுக்கு அறிவுரைகளும் கிடையாது. ஏன்னா அவங்க எடுத்து பூசுறத பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு அற்புதமான நிகழ்வாக இருக்கும். விபூதியை வாங்குவாங்க, அப்படியே நெத்தி நிறைய பூசுவாங்க. அந்த சிதறுகின்ற துகள்கள் எல்லாம் பார்த்தா அவங்க உடம்பு மேலே தான் படர்ந்திருக்கும், கீழே ஒரு துகள் கூட விழுகாது. அவ்வளவு அருமையாக பூசுவார்கள். ஏன்னா ஐயன் கொடுக்கின்ற பிரசாதம் அல்லவா, ஐயன் கொடுக்கின்ற பிரசாதம் அல்லவா, அதை வீணாக்க முடியுமா? உடலெங்கும் பரவி கிடக்கட்டும், அவருடைய அந்த எண்ணம் அப்படிங்கிறதும் அந்த உடல் முழுவதும் பரவ வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் அப்படி பூசுவாங்க. சில பேர் 3 கீற்றா பூசுவாங்க. இந்த மாதிரி அவர்கள் பூசுகின்ற விதங்கள் வேணால் மாறலாமே தவிர அவர்களுடைய அன்பு அப்படிங்கிறது எப்பவும் மாறாது. சிவன் மீது கொண்ட அன்பு அப்படிங்கிறது எப்பவும் மாறாததாக இருக்கும்.